பாரிஜாத மரம் என்பது பகவான் கிருஷ்ணரால் பூமிக்கு கொண்டு வரப்பட்ட பரலோக மரம் என்று புராண கதைகள் தெரிவிக்கின்றன. பவள மல்லி மலர்கள் இரவு மல்லிகை என்று அழைக்கப்படுகின்றன. இது புதர் செடி வகையை சேர்ந்தது. இந்த மலர்களில் 7-8 இதழ்கள் இருக்கும். தண்டு ஆரஞ்சு சிவப்பு நிறத்தில் உள்ளன. இந்த மலர்கள் பூஜை உள்ளிட்ட ஆன்மீக நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. பவள மல்லி மலர்கள் பகலினில் மலராமல் இரவு நேரத்தில் மட்டும் மலரும் தன்மை கொண்டது. ஆயுர்வேத மருத்துவத்தில் பவள மல்லி இலைகள் பல்வேறு வகையான காய்ச்சல்கள், இருமல், ஆர்த்தரைட்டிஸ், புழு தொற்று உள்ளிட்டவைகளுக்கு தீர்வு காண பயன்படுகிறது. கசப்பான இதன் இலைகளின் சாறு டானிக்காக பயன்படுகிறது. இலைகளின் கஷாயம் மலச்சிக்கல் மற்றும் புழு தொற்றுக்கு மிக சிறந்த தீர்வாக விளங்குகிறது. சிறிய மனமுள்ள வெள்ளை நிற பவள மல்லி மலர்கள் இரைப்பை மற்றும் சுவாசித்தலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறது. ஆயுர்வேத மருத்துவத்தில் பவள மல்லி தாவரத்தில் பல்வேறு மருத்துவ நன்மைகளை வழங்குகிறது. இந்த மருத்துவ பயன்கள் குறித்த ஆராய்ச்சி இன்னும் தொடர்ந்து வருகிறது. பவள மல்லி தாவரத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் காய்ச்சலை குறைக்க உதவுகிறது. பவள மல்லி தாவரம் சிறந்த ஆன்டிபயோட்டிக் பண்புகளை கொண்டுள்ளது. மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா உள்ளிட்ட பல்வேறு வகையான குமட்டல் காய்ச்சல்களை குணப்படுத்துகின்றன. பவள மல்லி இலை மற்றும் பட்டை சாறு காய்ச்சலை உடனடியாக சரி செய்ய உதவுகிறது. டெங்கு மற்றும் சிக்கன் குனியா காய்ச்சலின் போது இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகிறது. காய்ச்சல் ஏற்படுவதற்கு காரணமான பாக்டீரியா அல்லது ஒட்டுண்ணிகளின் வளர்ச்சியை தடுக்கிறது. ஒரு தேக்கரண்டி பவள மல்லி இலையின் சாற்றை 2 கப் தண்ணீர் விட்டு கொதிக்க வைக்க வேண்டும். அது 1 கப் ஆகும் வரை கொதிக்க விடவும். இதனுடன் 1 மில்லி ஆலிவ் எண்ணெய் மற்றும் 2 துளி பவள மல்லி எண்ணெயை சேர்த்து பாதத்தில் தடவவும். இதன் மூலம் நமது உடலின் வெப்பநிலை கட்டுப்படுத்த உதவுகிறது. ஆர்த்தரைட்டிஸ், முழங்கால் வலி மற்றும் சியாட்டிகா போன்றவை மிகவும் வலி ஏற்படுத்தும். பவள மல்லி தாவரத்தின் இலைகள் மற்றும் மலர்களில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் கொண்டுள்ளன. இதில் உள்ள அத்தியாவசிய எண்ணெய்கள் ஆர்த்தரைட்டிஸ், முழங்கால் வலிக்கு தீர்வாக அமைகின்றன. பவள மல்லி இலைகளின் கஷாயம் ஆர்த்தரைட்டிஸ் மற்றும் சியாட்டிகாவுக்கான தீர்வாக ஆயுர்வேத மருத்துவத்தில் மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். தேங்காய் எண்ணெயில் 5 அல்லது 6 துளிகள் பவள மல்லி எண்ணெயை சேர்த்து அதை வலி உள்ள இடங்களில் தடவினால் நிவாரணம் கிடைக்கும். தொடர் இருமல் மற்றும் தொண்டையில் எரிச்சலால் அவதிப்படுகிறீர்களா? பவள மல்லி தாவரத்தின் இலைகள் மற்றும் மலர்களால் செய்யப்பட்ட தேநீர் சளி, இருமல், மூச்சுக்குழாய் அழற்சி உள்ளிட்டவைகளின் பாதிப்பை குறைக்க உதவுகிறது. பவள மல்லி இலையின் சாறை எத்தனாலுடன் கலந்து உபயோகித்தால் அது மூச்சுக்குழல் பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக அமைகிறது. ஆஸ்துமாவினால் ஏற்படும் பாதிப்பை குறைக்க உதவுகிறது. பவள மல்லி தாவரத்தின் இலைகள் மற்றும் மலர்களை இஞ்சி சேர்த்து 2 கப் தண்ணீரில் 5 முதல் 7 நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும். இதனை வடிகட்டுவதன் மூலம் கிடைக்கும் வீழ்படிவு உடன் சிறிது தேனை கலந்து குடிக்கவும். பவள மல்லி தாவரத்தின் 20 முதல் 25 இலைகள் மற்றும் மலர்களை 1 கிளாஸ் தண்ணீர் விட்டு அரைத்துக் கொள்ளவும். இதை பாதி அளவு ஆகும் வரை நன்றாக கொதிக்க வைக்கவும். பின் இதை வடிகட்டி 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்ளவும். ஒரு பகுதியை காலையிலும் மற்றொரு பகுதியை நண்பகலிலும் எஞ்சிய பகுதியை மாலை நேரத்திலும் உணவுக்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாக எடுத்துக்கொள்ளவும். இந்த நடைமுறையை 2 மாதங்களுக்கு பின்பற்றவும். பவள மல்லி இலைகளை தேநீராக்கி குடிப்பதால் விஷ காய்ச்சல்கள் அனைத்தும் விலகி போகும். இடுப்பு வலி, கை கால் வலி உள்ளிட்ட வலிகளையும் போக்கக்கூடியதாக பயன்படுகிறது. பூஞ்சை காளான்களை போக்குகிறது.